கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். நம் ஆண்டவர் சர்வ வல்லவர், வானத்திற்கும் பூமிக்கும் சர்வாதிகாரம் உடையவர். அப்பிரயோஜனம் உள்ள பாத்திரத்தை பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றுகிறவர், அப்பிரயோஜனம் உள்ள நபர்களை பிரயோஜனப்படுத்துகிறவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு, லூக்கா மாத்திரம் என்னோட கூட இருக்கிறார், மார்க்குவையும் கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லுகிறார். யாருங்க இந்த மார்க்கு? இவர்தான் பர்னபாவினுடைய கசின். அவருக்கு முழு பெயர் ஜான் மார்க் என்பதாகும். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 37வது வசனமும் 38வது வசனத்தை வாசிப்போமானால், இதே அப்போஸ்தலனாகிய பவுல் மார்க்கை குறித்து சொல்லுகிறார். என்னங்க சொல்லுகிறாரு? பர்னபாவுக்கு அறிவுறுத்துகிறார், நம்மோடு கூட மார்க் வேண்டாம், நமக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டான் ஊழியத்தில் என்று மார்க்குவை குறித்து சொல்லுகிறார். ஆனால் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயுக்கு 4:11 வாசிக்கிற பொழுது, மார்க் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காலத்தில் தள்ளப்பட்டவர் மார்க், ஒரு காலத்தில் பிரயோஜனமற்றவர் என்று கருதப்பட்டவர் மார்க். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படிங்க பயனுள்ள பாத்திரமாக மார்க் மாறினாரு? அவர் ஆண்டவரால உருவாக்கப்பட்டார், ஆண்டவரால பயன்படுத்தப்பட்டார், ஆண்டவரால உருவாக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பாத்திரம்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே மார்க் ஆண்டவரால வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். மார்க் என்னோடு கூட இருக்கத்தான் செய்யணும், காரணம் எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவர் என்று மார்க்குவை பவுல் தன்னோடு கூட வைத்து கொண்டு ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாக செய்தாருங்க. இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பிரயோஜனமற்றவர்கள் என்று அநேகரால கருதப்படுகிறீர்களா? நீங்கள் அப்பிரயோஜனம் உள்ளவர்கள் என்று அநேக பேரால நினைக்கப்பட்டு சமுதாயத்தில் தள்ளப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்தில், உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் ஒதுக்கப்படுகிறீர்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை உருவாக்குவாரானால், ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவாரானால், யாருமே உங்களை நிராகரிக்க முடியாது, யாருமே உங்களை தள்ளி வைக்க முடியாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் சமுதாயத்தில் அநேக பேர் ஒன்றும் அறியாதவர்கள், அந்த அளவுக்கு விவரம் அறியாதவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் எல்லாம் உன்னதமான நிலையில, உயர்ந்த பதவியிலையும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் நடுத்தெருவில் இருப்பாங்க. இன்றைக்கு உலகத்தில் இந்த பேர்பட்ட அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னங்க? அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஒரு தனிப்பட்ட நபர் மேல கர்த்தருடைய கிருபையும் தயவும் அன்பும் இறங்கி வருவானால், ஆண்டவர் எந்த அளவுக்காவது அந்த நபரை பயன்படுத்துவார். இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார், ஆண்டவர் உங்களை உபயோகிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. இருதயத்தில் தாழ்ந்த மனப்பான்மை உள்ளவர்களாய், நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் ஒரு அப்பிரயோஜனம் உள்ள பாத்திரம் என்று யாரெல்லாம் கலங்குகிறார்களோ, வேதனைப்படுகிறார்களோ, அவர்களை தொடுங்க, அவர்களை பயன்படுத்துங்க, அவர்களை உருவாக்குங்க. கர்த்தருடைய மனதிற்கு அவர்கள் மேல இறங்கி வரட்டும், மகிமையின் பிரசனத்தினால் நிரப்பி நடத்தும். எந்த இடத்துல வெறுக்கப்படுகிறார்களோ, எந்த இடத்துல தள்ளப்படுகிறார்களோ, எந்த இடத்துல ஒதுக்கப்படுகிறார்களோ, இதே இடத்துல இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். May God bless you. Have a blessed day.